ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம ஊரோட நிலைமை பாருங்கள். எப்போ பாலைவனத்தை மிஞ்சிரும் போல் இருக்குது. பாலைவனம் இதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க பாருங்க. பாருங்க, ஐயோ பயங்கரமாக இருக்குது போங்க. ஆடு மாடு இருந்தால் எப்படி சமாளிச்சிருப்போம் நினச்சி பாருங்க. அந்த ஏறிட்டு இருக்கிற முள்ள ஃபுல்லாக வெட்டி பழத்தில் தட்டிட்டாங்க. பார்த்தா பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இந்த சைடு மேய்க்கிறதுக்கு வரதே இல்லை. நானும் 2-3 பேர் வந்துட்டு இருந்தோம். இப்போ நாங்களும் ஆடு மாடு விற்றுட்டோமா, அவங்களும் வரதே இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை, வந்து என்ன பண்ணுவாங்க, அதனால வரதில்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க சாமி. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் தான் நம்ம ஆடு மேய்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு மாடு விற்றுட்டேன்னு ஃபீலிங்காக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது தப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நான் சுத்தமாக ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தீவனம் கொண்டு வந்து போட்டு எங்கள் அம்மாவுக்கும் அலைச்சல் ரொம்ப. அதனாலேயே விற்றது. மேய்க்கிறது கூட கஷ்டம் இல்லை. அந்த தீவனம் கொண்டு வந்து கட்டுறது இருக்குதே, கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது. போய் எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கணும். அது கத்திக்கிட்டே இருக்கும் மேய்ச்சலுக்கும் கூட்டிகிட்டு போகலின்னா. ரொம்ப சிரமம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் போகட்டும், மழை காலமெல்லாம் வரட்டும். மாமனார் வீட்டில் 2 ஆடு விட்டுருக்குறோம். அந்த 2 ஆட்டை பிடிச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு பார்த்துக்க சொல்லிக்கிறேன்னா, அவங்க காட்டு வேலைக்கு போகிறதுனால சமாளிச்சுக்குவார் அவர். எந்த தோட்டத்துக்கு போனாலும் கொஞ்சம் புல் கொண்டு வந்து போட்டுக்குவார். 2 ஆடு மட்டும் சேல் பண்ணல, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்புறம் பிடிச்சிட்டு வந்துக்கலாம், மழை காலம் வந்ததுக்கப்புறம்ட்டு விட்டுருக்கு. எப்பா என்னாலேயே கண்ணே திறக்க முடியாதாட்டுக்குங்க, அந்தளவுக்கு வெயில் அதிகம்.